இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் தெல்லிப்பளையில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைக்கான அனுமதி வழங்க வைப்பு. ஜனாதிபதி தேர்தலை தவிர வேறு எந்த தேர்தலும் இந்த வருடம் இடம்பெறாது என பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. விவசாய மற்றும் வன பாதுகாப்பு திட்டம் ஒன்றில் இணைந்து செயற்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கைச்சாத்து. பிளவுபட்டுள்ள சுதந்திர கட்சி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று மைத்திரி தரப்பு அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகப்பலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட 234.8 ஏக்கர் காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகளை திறக்குமாறும் இணைந்த வீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பாதுகாப்பு பிரிவினரிடம் தெரிவித்துள்ளார். ஒட்டகப்புலம் பகுதிக்கு நேற்று விஜயம் செய்த கௌரவ ஆளுநர் விடுவிக்கப்பட்ட காணிகளை பார்வையிட்டதுடன் காணி உரிமையாளர்களுடனும் கலந்துரையாடினார். யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். வசாவளான் கிழக்கு, வசாவளான் மேற்கு, பலாலி வடக்கு, பலாலி கிழக்கு, பலாலி தெற்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளுக்குட்பட்ட 234.8 ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது. இங்கு வசித்த 327 குடும்பங்கள் காணி உரிமை கோரி பதிவு செய்துள்ளதோடு அவர்களில் 171 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது காணிகளை அடையாளப்படுத்தி துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளனர். விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளுக்குள் இலகுவாக பிரவேசிக்கக்கூடிய வகையில் பாதைகளை திறக்கவும் வீதிகளை பயன்படுத்தவும் அனுமதி தருமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொண்டதற்கு அமைய குறித்த பகுதியை பாதுகாப்பு பிரிவினரோடு கலந்துரையாடி ஆளுநர் பெற்றுக் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை தவிர வேறு எந்த தேர்தலும் இந்த வருடம் நடைபெறாது என ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வற்புறுத்துவது மூலம் எதிர்க்கட்சிகள் இந்த தருணத்தில் அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பாக தவறான கருத்தை நாட்டுக்கு வெளியிடுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் விவசாய மற்றும் வன பாதுகாப்பு திட்டம் ஒன்றில் இணைந்து செயற்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கையின் காலநிலை மாற்ற செயலகம் சார்பாக காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தன, காலநிலை இடர்மன்றம் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் முன்னாள் மாலத்தீவு ஜனாதிபதியுமான மொஹமட் நஜீத் மற்றும் போர்த்துகலின் நட்டேவா கேபிட்டல் நிறுவனம் சார்பில் அதன் பிரதம நிறைவேற்று அதிகாரி கார்லோஸ் கோமஸ் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். விவசாய விளைச்சல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் மேம்பட்ட மற்றும் நிலைபெறான விவசாய முறைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இலங்கையில் உள்ள கிராமப்புற சமூகங்களின் வீட்டு விவசாயத்தை மேம்படுத்துவதை இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. இலங்கையில் உள்ள பல விவசாய நிலங்கள் தற்போது சிறிய அளவில் உள்ளது. எனவே குறைந்த விளைச்சல் மற்றும் குறைந்த வருமானம் ஆகியவற்றால் இவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இதன் காரணமாக $100 மில்லியன் அமெரிக்க முதலீட்டில் 15,000 விவசாயிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்கும் முன்னோடி திட்டம் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ளடங்கியுள்ள விவசாய மற்றும் காடுவளர்ப்பு திட்டங்கள் காலநிலை பாதிப்பு மன்றத்தின் ஆதரவோடு இலங்கையால் வரையப்பட்டு இலங்கையின் காலநிலை தாங்கும் திட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நிலையான விவசாயத்தின் மூலம் வலுவான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் என காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தன ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். நவீன விவசாயத்தை உருவாக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தின் பிரகாரம் விவசாயத்திற்கான நவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கும் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க போர்த்துகீய நிறுவனம் ஒன்று முதலீடு செய்ய முன்வந்துள்ளது. இது சுமார் $100 மில்லியன் அமெரிக்க முதலீடு என்பதும் குறிப்பிடத்தக்கது என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தன தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தலைமையிலான அணியோடு பேச்சுவார்த்தை அடிப்படையிலான அணுகுமுறைக்கு தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளனர். மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் கட்சிக்குள் சிக்கல் நிலைமை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது மைத்ரி மற்றும் சந்திரிகா தலைமையில் 2 பிரிவுகளாக பிளவுபட்டுள்ளது. இரு பிரிவினரும் கட்சியின் முக்கிய பதவிகளான பதில் தவிசாளர் மற்றும் பொதுச் செயலாளர் பதவிகளுக்கு தனித்தனியாக நியமனம் செய்துள்ளார்கள். அவற்றில் சில நியமனங்கள் நீதிமன்றத்தினால் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க கட்சியை மறுசீரமைப்பதில் ஒத்துழைக்கும் நோக்கில் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழுவில் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபடாத உறுப்பினர்கள் என்று கூறியவர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட விருப்பம் தெரிவித்திருந்தார். அவ்வாறான உறுப்பினர்கள் தாம் தலைமையிலான குழுவில் இணைந்து கொள்ள
வரவேற்கப்படுவதாகவும் தற்போது நெருக்கடி நிலையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்கு ஆதரவை வழங்குவதற்காகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் பேராசிரியர் ரோஹண லக்ஷ்மன் பியதாச அவ்வாறான எந்த ஒரு கலந்துரையாடலையும் நடத்தப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் விசாரணை கலைக்கப்பட்டு கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளியும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவருமான செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் மற்றும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் மூதூரை சேர்ந்த எஸ் சுதாகரன் ஆகிய இருவரையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டனர். தமது விடுதலையை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆனந்தவர்ணன் தனது விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். பொய் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தனது தரப்பு கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாமலேயே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வழக்கு தவணை எப்போது என்று கூட தெரியாத நிலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாகவும் இந்த சந்திப்பின் போது ஆனந்தவர்ணன் தெரிவித்துள்ளார். அதேபோன்று மூதூரை சேர்ந்த எஸ் சுதாகரன் என்பவரும் இந்தியாவிலிருந்து திரும்பும் போது கைது செய்யப்பட்டு கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தனது விடுதலைக்காக நடவடிக்கை எடுக்குமாறும் கூறியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தவர்ணன் உடல்நலக் குறைவால் அவதியுறுவதாகவும் உணவு தவிப்பு போராட்டம் தொடர்ந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதனால் அவரது கோரிக்கையினை நிறைவேற்ற சம்பந்தப்பட்ட தரப்புகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியதோடு விடயம் தொடர்பாக உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலை இலக்காக கொண்டே அரசாங்கம் அவசர அபிவிருத்திகளை மேற்கொண்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். நாட்டில் தேர்தல் சட்டம் இந்த தருணத்தில் அமுலில் தான் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூறுகின்றது. தேர்தல் ஒன்றுக்கொன்று அழைப்பு விடுக்கப்பட்டு வேட்புமனுக்கள் பெறப்பட்டு விட்டன. ஆனால் தேர்தல் நடைபெறவில்லை. இதன் காரணமாக தேர்தல் சட்டம் நடைமுறையில் இருப்பதாக ஆணைக்குழு கூறுகிறது. இந்த பின்புலத்தில் எதிர்வரும் 5 மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலும் நடைபெறவுள்ளது. இதற்கிடையில் அரசாங்கம் அவசரமாக மேற்கொள்ளும் அபிவிருத்தி பணிகளும் நிதி ஒதுக்கீடுகளும் தேர்தலை இலக்காக கொண்டதென்று கூறப்படுகிறது எனது நிலைப்பாடு என்றார். வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிக்கான பணிகளை ஜூலை 30ஆம் தேதிக்கு முன்னர் முன்னெடுக்குமாறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலையக பகுதிகளில் இந்த பணிகளை துரிதப்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் நவம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். மலையகத்தில் இவ்வாறு அபிவிருத்தி பணிகளை துரிதப்படுத்துமாறு கூறுவது நல்ல விடயம். அது முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயம்தான். எனினும் தேர்தலை இலக்காக கொண்டு செய்வது பொருத்தமற்றது. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பகிரப்படும் அரசினை வழங்க முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் செல்வதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அது அரசியல் நோக்கங்களை இலக்காக கொண்டது. இந்த தருணத்தில் அரசியலுக்கு எந்த ஒரு நிவாரணம் பகிரப்பட்டாலும் அது மக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படும் நிவாரணம் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும். 2015ஆம் ஆண்டு முதல் இந்த முறைமைகளை நாம் பின்பற்றினோம். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 10 மில்லியன் ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகின்றன. அதனை வரவேற்கின்றோம். அதற்கு பதிலாக குறித்த தேர்தலை நடத்தினால் அதனை இலகுவாக செய்ய முடியும். தற்போது முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் ஆளுநரின் கீழ் முன்னெடுக்கப்படும். அவை முற்றிலும் அரசியல் சார்பானது என்று குறிப்பிட்டார். ரஷ்யா உக்ரைன் போர் நடவடிக்கையில் பணியாற்றுவதற்கு ஆட்களை சேர்க்கும் மனித கடத்தல்காரர்களுக்கு பலியாக வேண்டாம் என்று இலங்கை படையினருக்கு பாதுகாப்பு செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போர் படையில் ஆயுத படைகளோடு இணைவதற்கான போலி வாக்குறுதிகளால் இலங்கை படையினர் ஏமாற்றப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நில உரிமை, குடும்ப உறுப்பினர்களுக்கு ரஷ்ய குடியுரிமை மற்றும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மாத சம்பளம் உள்ளிட்ட விடயங்களை முன்வைத்து ஏமாற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதுடன் உயிரிழந்த படையினரின் மற்றும் அவர்களது குடும்பத்துக்கு இழப்பீடுகள் வழங்கப்படவில்லை எனவும் பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை படையினர் பலர் ஏற்கனவே யுத்த வலயத்திற்குள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகள் மற்றும் காய விவரங்கள் குறித்து தெரியாதுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டபூர்வமாக இவர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை எனவும் மாறாக கூலிப்படையினராக பணிபுரிய வற்புறுத்தப்பட்டனர் எனவும் பாதுகாப்பு செயலாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நிலையில் மனித கடத்தல்காரர்களுக்கு இரையாவதை தவிர்க்குமாறும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே ரஷ்ய உக்ரைன் போர் நடவடிக்கையில் இலங்கை படையினர் கூலிப்படையாக ஆட்சேர்ப்பு செய்வதில் ஈடுபட்ட மனித கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீஸ் திணைக்களம் மற்றும் புலனாய்வு சேவைகள் இணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.